லத்தீன் அமெரிக்க நாடான கொலம்பியாவிலிருந்து மனித மனங்களை ஒழுக்கும் ஒரு பெரும் துயர செய்தியோடு உங்களை இணைகின்றோம். கொலம்பியாவை இந்த நூற்றாண்டில் தாக்கிய மிக சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் அந்த நாட்டின் மேற்கு மாகாணங்களை முற்றிலுமாக நிலைகுலைய செய்துள்ளது. ரிக்டர் அளவில் 7.4 பதிவான இந்த அதிர்ச்சியூட்டும் மேற்கு அனர்த்தம் காரணமாக இதுவரை 132 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 570க்கு மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாகவும் அதிகாரப்பூர்வ தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதிபராக பதவியேற்று சில நாட்களிலேயே இந்த மாபெரும் சோகத்தை சந்தித்துள்ள புதிய அரசு நாட்டில் தேசிய அவசர நிலையை பிரகடனம் செய்துள்ளது. இந்த நிலநடுக்கத்தின் பின்னணி, புவியியல் சுவாரஸ்யங்கள், வரலாற்று ஒப்பீடு மற்றும் கள நிலவரங்கள் குறித்து ஒரு முழுமையான மற்றும் ஆழமான சிறப்பு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். கொலம்பிய புவியியல் சேவை அமைப்பு மற்றும் அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் வெளியிட்ட தரவுகளின்படி கொலம்பிய தலைநகர் பொகோட்டாவிலிருந்து மேற்கே 400 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சோகோ பிராந்தியத்தின் சான் கோஷே டெல் பால்மரில் நிலநடுக்கம் மையம் கொண்டுள்ளது. பூமிக்கு அடியில் சுமார் 107 கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. முதன்மை நிலநடுக்கம் ஏற்பட்டு சில மணி நேரங்களுக்குள் குறைந்தது 21 வலுவான நில அதிர்வுகள் பதிவாகி மக்களை மேலும் பீதிக்கு உள்ளாக்கியுள்ளன. இந்த நிலநடுக்கத்தின் வீரியம் கொலம்பியாவுடன் நிற்காமல் அண்டை நாடுகளான ஈக்வடார் மற்றும் பனாமாவிலும் வெகுவாக உணரப்பட்டுள்ளது. நாட்டின் 3வது பெரிய நகரமான காலியில் மட்டும் 20க்கு மேற்பட்ட கட்டிடங்கள் முற்றிலுமாக இடிந்து விழுந்துள்ளன. 380க்கு மேற்பட்ட கட்டிடங்கள் கடுமையாக சேதமடைந்துள்ளன. பொதுமக்கள் மனித சங்கிலி அமைத்து கான்கிரீட் இடிபாடுகளை அகற்றி உள்ளே சிக்கியவர்களை மீட்கும் பணியில் போலீசாருடன் இணைந்து ஈடுபட்டு வருகின்றனர். பெரேரா நகரில் உள்ள விமான நிலையத்தின் மேற்கூரை இடிந்து விழுந்ததில் பயணிகள் பலர் சிக்கிக் கொண்டனர். பாதுகாப்பு கருதி பெரேரா, மனிசாலெஸ், கிப்டோ மற்றும் அர்மேனியா உள்ளிட்ட பல நகரங்களின் விமான நிலைய செயல்பாடுகளை சிவில் விமான போக்குவரத்து ஆணையம் தற்காலிகமாக இடைநிறுத்தியுள்ளது. அதேபோல் மெனிசாலெஸ் நகரின் வரலாற்று சிறப்புமிக்க நியோகோதிக் பேராலயத்தின் பக்கவாட்டு கோபுரம் இடிந்து விழுந்து தெருக்களில் சிதறியுள்ள காட்சி பொதுமக்களிடையே பெரும் பீதியை ஏற்படுத்தியுள்ளது. கொலம்பியாவின் புதிய அதிபராக அபேலார்டோ டிலா எஸ்பிரியல்லா பதவியேற்ற சில நாட்களிலேயே இந்த மாபெரும் இயற்கை அனர்த்தம் ஏற்பட்டுள்ளது. நிலவரத்தின் தீவிரத்தை கருத்தில் கொண்டு அவர் நாட்டில் தேசிய அவசர நிலையை பிரகடனம் செய்துள்ளார். நாட்டு மக்களுக்கு உரையாற்றிய அவர், இடிபாடுகளுக்கு அருகில் சிக்கியுள்ள மக்களை மீட்பதே அரசாங்கத்தின் முதல் முன்னுரிமை. பாதிக்கப்பட்ட சமூகங்களுக்கு தேவையான நிவாரணங்களை வழங்க அரசு முழு திறனையும் பயன்படுத்தும் என உறுதியளித்துள்ளார். நிலநடுக்கத்திற்கு பிறகு உறவினர்களை தேடி மக்கள் இணையத்தில் களமிறங்கியுள்ளனர். நிலநடுக்கம் ஏற்பட்ட சில மணி நேரங்களிலேயே மக்கள் தங்கள் அன்புக்குரியவர்கள் காணாமல் போனதாக டிஜிட்டல் தரவுகளில் புகார் அளிக்க தொடங்கியுள்ளனர். ஒரே ஒரு தளத்தில் மட்டுமே காலி மற்றும் பெரேராவை சேர்ந்து 1400க்கும் மேற்பட்டோர் காணாமல் போயுள்ளதாக பதிவாகியுள்ளது. பொறியியலாளர்கள் கட்டமைப்பு ஆய்வுகளை மேற்கொள்ளும் வரை பெரேரா, மெனிசாலெஸ், கிப்டோ, அர்மேனியா, கார்டாகோ மற்றும் புவனே வென்சூரா உள்ளிட்ட நகரங்களின் விமான நிலைய செயற்பாடுகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளன. கொலம்பியாவில் ஏற்பட்டுள்ள இந்த மாபெரும் துயரத்தை தொடர்ந்து உலக நாடுகள் உதவிக்கரம் நீட்ட தொடங்கியுள்ளன. அவசரகால தங்குமிடம் மற்றும் உணவு நிவாரணத்திற்காக $15.5 மில்லியன் நிதியுதவி வழங்க உள்ளதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது. மேலும் எல் சல்வடார், மெக்சிகோ, சிலி, பிரான்ஸ் மற்றும் இஸ்ரேல் ஆகிய நாடுகள் தங்கள் நாட்டின் மீட்புக் குழுக்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்களை கொலம்பியாவிற்கு அனுப்ப தயாராக இருப்பதாக அறிவித்துள்ளன. நிலநடுக்க பகுதியில் இருந்து வரும் அலைபேசி மற்றும் தகவல் தொடர்பு தடைகள் காரணமாக உண்மையான சேத விவரங்கள் முழுமையாக வெளிவர தாமதமாக்கி வருகின்றது. மீட்பு பணிகள் தொடர்வதால் உயிரிழப்புகள் மேலும் அதிகரிக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது.
இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.